ஏன்னா ரத்தத்தை கொடுத்தாவே அது எல்லா உறுப்புகளுக்கும் பாயுது. அந்த உறுப்புகள் வந்துட்டு ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மூலமா அதுவும் தூய்மை அடையும். அதுல இருக்க ஏதாவது நோய் இருந்தாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? தூய்மை சக்தி நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கறதுன்னா நம்ம எப்பயும் போல யோகா பண்ற மாதிரிதான் ஸ்தூலவதனத்துல போயிட்டு சிவபரமாத்மாட்ட இருந்து தூய்மை சக்தி ஆரஞ்சு கலர் ரேஸ் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்தூல உடம்ப அங்க கொண்டு போய் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்தூல உடம்புல நம்ம ரத்தத்துக்கு வந்துட்டு சுத்திகரிப்பு கொடுக்குற மாதிரி வீடியோ போடுவோம். வீடியோ பார்த்துட்டு அது ரத்தம் வந்துட்டு பியூரிஃபிகேஷன் ஆகிற மாதிரி நீங்க வந்துட்டு கற்பனை பண்ணிக்கணும் மனக்கண்ணுல. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே ஓம் சாந்தி. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? உடல அங்க கொண்டு போகணும் மாஸ்டர். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். புரியுது, ஓம் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓம் சாந்தி. நம்ம சூக்ஷ்ம உடம்பு அங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோல ரத்த சுத்திகரிப்பு இதுல வீடியோல வரும். ஓகேங்களா? அதுல வந்துட்டு நீங்க மனக்கண்ணுல கற்பனை என்னோட ரத்தம் வந்துட்டு சிவ பரமாத்மாவோட தூய்மையின் சக்தியில நிரம்புது. என்னோட ரத்தம் சுத்திகரிக்கிறதுனால என்னோட ரத்தம் வந்துட்டு என் உடல் முழுக்க பாயுது. என்னோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் சிவபரமாத்மா தூய்மை சக்தியினால தூய்மையாகுது. அது வந்துட்டு புதுப்பிக்கப்படுது. சத்தியுகத்துல எனக்கு வந்துட்டு எப்படி புது உடம்பு கிடைக்குமோ இப்பயே நான் வந்துட்டு யோகா பண்றதுக்கு நல்லா புதுசா மாறுது. புது அணுக்கள்லாம் பழசெல்லாம் மாறி புதுசா வருது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சக்தி கொடுக்கணும். சரிங்களா? ஓகே சார். சூக்ஷ்ம உடம்ப கொண்டு வச்சுக்கோங்க. மனக்கண்ணுல நான் சொன்ன மாதிரி அந்த கற்பனை எல்லாம் உருவாக்குங்க. ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. பிரீத்தி சிஸ்டர் கேக்குதா? ஓகே ஓம் சாந்தி. நான் இப்ப வீடியோ ஷேர் பண்றேன். நம்ம யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே.